அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 9/4/2024 டியர் 6 மணியோட ரிசல்ட் பார்த்தோம்னா 127. நம்ம பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா 610 கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பர் ஆல் போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அதுவும் போக சிங்கிள் போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். சிங்கிள் போர்ட்லேயும் 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டு 127. நம்ம கொடுத்த நம்பரில் ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது 8 மணி ரிசல்ட்டில் பார்த்தோம்னா 296 8 மணி ரிசல்ட்டு. நம்ம பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. ஆல் போர்டில் பார்த்தோம்னா 356 6ஆம் நம்பர் ஆல் போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. நம்ம கொடுத்ததில் சி போர்டு பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, அதாவது 10/4/2024 டியர், அதாவது 1 மணி ஷோவோட கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். 1 மணி ஷோவோட கெஸ்ஸிங் ஏ போர்டில் பார்த்தோம்னா ஏபிசி. ஏ போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 725. ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதே நம்பர் தான். ஆல் போர்டில் பார்த்தோம்னா 725. அடுத்தது பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா சி போர்டு பொதுவாக 6ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 5ஆம் நம்பர் வரல, இல்லைன்னா 6ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 725 இல்லைன்னா 726 இந்த மாதிரி 2 நம்பர் மாறி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, அதாவது பாக்ஸ் நம்பர் 725. அடுத்தது பார்த்தோம்னா 275 257. அடுத்தது பார்த்தோம்னா 527 572. அடுத்தது பார்த்தோம்னா 752. அடுத்தது பார்த்தோம்னா 726. அடுத்தது 762. அடுத்தது 672 627 267. அடுத்து பார்த்தோம்னா 276. அடுத்தது நாம் என்ன நோட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஏபி போர்டு. ஏபி போர்டு எப்படி வரலான்னு பார்த்தோம்னா 7227. அடுத்தது பிசி போர்டில் பார்த்தோம்னா அடுத்தது அதாவது 25. அடுத்தது 52. அடுத்தது 2662. அடுத்தது பார்த்தோம்னா ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 7557. அடுத்தது பார்த்தோம்னா 7667. சிங்கிள் போர்டு நம்பர் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா அதாவது 5ஆம் நம்பர். சிங்கிள் போர்டு நம்பர் மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டியரோட 1 மணி ஷோவோட ஏபிசி நம்பர் என்னென்னு வரும்னு பார்த்தோம்னா 725. 5ஆம் நம்பர் வரல, இல்லைன்னா 6ஆம் நம்பர் 2 நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம 1 மணி ஷோவோட கெஸ்ஸிங். நம்மளுடைய கெஸ்ஸிங் 10ஆம் தேதி 1 மணி ஷோ டியர் லாட்ரியோட கெஸ்ஸிங். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா 6 மணி ஷோவோட கெஸ்ஸிங் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா ஏபிசி நோட் பண்ணிக்கிறோம். 6 மணி ஷோவோட கெஸ்ஸிங் 937 ஏபிசியோட கெஸ்ஸிங். அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்ட்லேயும் அதே நம்பர் தான். ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது 937. இதில் பார்த்தோம்னா இன்னொரு நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தோம்னா 0. அதாவது பி போர்டில் 3ஆம் நம்பர் வரல, இல்லைன்னா 0 வரல. அதாவது 907 937 இந்த 2 நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பாக்ஸ் நம்பர் எப்படி நோட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, அதாவது பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா 937. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா என்னென்ன நம்பர்கள் வரும்னு பாருங்கள். 9 7 3 7 3 9 7 9 3. அடுத்து பார்த்தோம்னா என்ன நம்பர் வரும்னு பார்த்தோம்னா 3 7 9 3 9 7. அடுத்தது நம்பர் என்ன நம்பர் வரும்னு பார்த்தோம்னா அடுத்தது 907. அடுத்தது 097. அடுத்த நம்பர் என்ன வரும்னு பார்த்தோம்னா 079 709. அடுத்தது 790 970.
அடுத்தது ஏபி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஏபி போர்டில் பார்த்தோம்னா 9 3 3 9. அடுத்தது பார்த்தோம்னா 9 0 0 9. அடுத்தது பிசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 0 7 3 7. அடுத்தது 7 3 7 0. ஏசி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 9 7 7 9. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் 0 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சிங்கிள் போர்டு நம்பர். அடுத்தது பார்த்தோம்னா 8 மணி ஷோவோட கெஸ்ஸிங் எப்படி வரும்னு நம்ம எப்படி பார்த்தோம்னா, அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா நம்முடைய கெஸ்ஸிங் படி 8 மணி ஷோ எப்படி வரும்னு பார்த்தோம்னா ஏபிசி நோட் பண்ணிக்கிறோம். அதாவது ஏ போர்டில் 1ஆம் நம்பர், பி போர்டில் 9ஆம் நம்பர், சி போர்டில் 4ஆம் நம்பர். அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்ட்லேயும் அதே நம்பர் தான். ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது 1 9 4. அடுத்தது பார்த்தோம்னா 3ஆம் நம்பர், அதாவது 1ஆம் நம்பருக்கு பொதுவாக, அதாவது ஏ போர்டில் 1ஆம் நம்பருக்கு பொதுவாக 3ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 3 9 4 இல்லைன்னா 1 9 4 இந்த மாதிரி மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணுறோன்னு பாருங்கள். பாக்ஸ் நம்பர் 194. அடுத்தது 914. அடுத்தது 941. அடுத்தது பார்த்தோம்னா 491 419. அடுத்தது 149. அடுத்தது பார்த்தோம்னா 394. அடுத்தது 349 493 439. அடுத்தது பார்த்தோம்னா 943 934. அடுத்தது ஏபி போர்டில் பார்த்தோம்னா 19 91 39. அடுத்தது 93. பிசி போர்டில் பார்த்தோம்னா 94 49. அடுத்தது பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா 14 41. அடுத்தது பார்த்தோம்னா 34 43. சிங்கிள் போர்டு நம்பர் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரும்னு பார்த்தோம்னா, அதாவது மேக்ஸிமம் இதில் என்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது சிங்கிள் போர்டில். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோவாகட்டும் 1 மணி ஷோவாகட்டும் 6 மணி ஷோவாகட்டும் 8 மணி ஷோவாகட்டும் இதுலேயும் பார்த்தோம்னா 3லேயுமே பார்த்தோம்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் பாக்ஸ் நம்பரை பார்த்தோம்னா அதிக நம்பர் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதிக நம்பர் இல்லை. ஒரு குறிப்பிட்ட 3 நம்பரில் எப்படி இடம் மாற்றி கொடுத்துருக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.